ரெண்டு விஷயம் இருக்குங்க, தயக்கம் கிடையாது. சில பேர்லாம் ட்ரையல் மீடியாவில் வந்து ட்ரையல் நடத்துவாங்க. கோர்ட்டில் தான் நடத்தணும் ட்ரையல், மீடியாவில் நடத்த முடியாது. கேட்க வேண்டிய இடம் வந்து நாங்கள் இப்போ கூட்டணி கட்சி எங்கள் அகில இந்திய தலைமைக்கு என்ன வலியுறுத்தணுமோ அதை நாங்கள் சொல்லுவோம். அதே போல் எங்கள் கூட்டணி கட்சி தலைவராக இருக்கிறவங்க கிட்ட என்ன பேசணுமோ அதை பேசுவோம். இப்போ நான் இங்கே பேசுகிறேன்னு வச்சுக்கேன், விருப்பத்தை சொல்கிறேன். நீங்கள் யாராவது சொல்லுங்கள் நான் இவ்வளோ தொகுதி வாங்கி தரேன்ட்டு, நான் இப்போ பேசுகிறேன். இல்லை உங்களுக்கு மாநில தலைவரா பொது வெளியில பேச முடியாது. மாநில தலைவரா எங்க பேசணுமோ அங்கதான் பேசணும். பொது வெளியில் நீங்க ஒன்னா சொல்லுங்க, ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க, நான் இவ்வளவு தொகுதி அதிகமா வாங்கி தரேன்னு சொல்லுங்க, நான் இங்க பேசுறேன். வாங்கி தருவீங்களா? நீங்க யாரு கம்மியா வாங்கினாங்களோ அவங்களதான் கேட்கணும். என்ன போய் கேட்டீங்களா? யாரு கம்மியா இருக்க 63ல இருந்து 41 கொண்டு வந்தது யாரு? 41ல இருந்து 25 கொண்டு வந்து அவங்க கேட்கலாம். நீங்க என்ன போய் கேட்டீங்களா? எப்படி அது? நான் பேச வேண்டிய இடத்துல பேசுவேன், பொது வெளியில பேசக்கூடாது. ஒரு தலைமை பண்பு இருக்கு, கூட்டணி தர்மம் இருக்கு. இதை எல்லாத்தையும் பொது வெளியில பேசிட்டோமா அதுக்கப்புறம் அதுக்கு கூட்டணி தர்மம். அதுக்கப்புறம் எங்க தலைமை, அங்க ஒரு தலைமை இருக்கு, இங்க ஒரு கூட்டணி தலைமை இருக்கு. எங்கள் தலைவர்கள் கிட்ட இவங்களுடைய விருப்பங்களை எல்லாத்தையும் நான் தெரிவிச்சிட்டு இருக்கேன். இவங்களுக்கு இந்த விருப்பம் இருக்கு, இவங்க எல்லாம் இப்படி பேசுறாங்க அப்படின்னு. முடிவெடுக்க வேண்டிய அதிகாரம், முடிவெடுக்க வேண்டிய இடம் எல்லாம் புதுடெல்லியில் உள்ள எங்க அகில இந்திய காங்கிரஸ் தலைமை. அவங்க என்ன வழிகாட்டுதல் சொல்றாங்களோ அந்த வழிகாட்டுதல் படி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இயங்கும். நான் பல முறை சொல்லிட்டேன். அவங்க பேசுறாங்க இவங்க பேசுறாங்கன்னா எப்படி அது? கேளுங்க அவரை. இல்ல இல்லங்க, அவர் சொன்னது இல்ல எங்க அகில இந்திய பொறுப்பாளர் சொன்னதை தவறா வந்து சில பேர் சித்தரிச்சிட்டாங்க. அவர் என்ன கேட்டாருன்னா 125 இடங்கள்ல ப்ரிப்பேர் பண்ணுவோம் காங்கிரஸ் அப்படின்னாரு. ப்ரிப்பேர் பண்றது வந்து காங்கிரஸுக்கு மட்டும் இல்ல, தோழமை கட்சிகளும் சேர்த்து தான். 125 தொகுதியில நாங்க வலிமையா இருக்கோம், அந்த இடத்த ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். நாளைக்கு வரப்போறாரு, கேளுங்க அவரை. நீங்க நெக்ஸ்ட் அவங்க விருப்பத்தை சொல்றாங்க, அதையும் சொல்லி இருக்கோம் தலைமை கிட்ட. இதுல வந்துங்க ஒரு தலைவர்கள் எல்லாமே எம்எல்ஏ எம்பி தலைவர், அவங்கள போய் கண்டிக்கிறது என்ன தேவை இருக்கு? அவங்க விருப்பத்தை சொல்றாங்க.